அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளில் கூட உங்களை அனைவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அதேபோல் இன்றைய தேவனுடைய வசனம் தியானம் ஆதியாகம் 35ஆம் அதிகாரத்தில் 16 தொடக்கம் 29 வரை வசனங்கள். எங்களுடைய வாழ்க்கை பார்த்தால் நீங்கள் அந்த வசனங்களை நன்றாக வாசிக்கின்ற போது 3 முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இருவருடைய இறப்பு, இன்னொருவருடைய பிறப்பு. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது, இந்த வசனங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை நாங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். என்னவென்றால், எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பாடுகள், அதே போன்று சந்தோஷமான விடயங்களும் வரக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் மட்டும் இல்லாவிட்டால் துக்கம் மட்டும் வரப்போவதில்லை. துக்கங்கள், பாடுகள், மகிழ்ச்சியான சம்பவங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பயணத்தை நோக்கி சென்றாலும் இது 2 விடயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல் கஷ்டங்கள் வருகின்ற போது ஆண்டவரை மறக்காது, மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் மட்டும் ஆண்டவனை பார்க்காமல், எங்களுடைய பாடுகள் நேரங்களில், எங்களுடைய சவால்கள் நேரங்களில், அதே போல எங்களுடைய சந்தோஷமான நேரங்களிலும் ஆண்டவரை எதிர்நோக்கி பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக முடிய போகின்றது. நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பார்க்கின்ற போது எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் உங்களை கைவிடாமல் வழி நடத்தி செல்வார் என்றே சொல்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் செய்கின்றேன். ஆமென்.